மோஸ்ட்லி சண்டேனா நெறைய பேருக்கு ரெஸ்ட் டேவா தான் இருக்கும். ஆனா நம்ம சேலஞ்சில நமக்கு ரெஸ்ட் டேன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. 75 ஹேர் சேலஞ்சில இன்னைக்கு டே 34. கொஞ்ச நாளா லேட்டா எழுந்துக்கிறதே மைண்டுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருந்தது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்துட்டேன். சன்ரைஸ் பார்க்கலான்னு மாடிக்கு போனா வானம் கொஞ்சம் கிளவுடியா இருந்ததுனால இன்னைக்கு சன்ரைஸ் பார்க்க முடியல. ஸோ அப்படியே மாடியிலேயே பிரஷ் பண்ணிட்டு கீழே வந்து ஃப்ரெஷ் ஆகி ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு வந்து வெயிட் செக் பண்ணிட்டு இன்னைக்கான புஷ் டே ஒர்க் அவுட்டையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசெப்ஸ்னு எல்லாத்தையும் கொஞ்சம் ஹெவியாவே நீ ட்ரெயின் பண்ணேன். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு ஒர்க் அவுட் ரொம்ப ஹெவியா இருந்தது. இந்த ஒர்க் அவுட்டை நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணிட்டு இருக்கேன்னு கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ரிட்டன் வரும்போது வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கே வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டாரு. டக்குன்னு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சில பொருட்கள் வாங்க வேண்டிய வேலை இருந்ததுனால டிமார்ட் கிளம்பியாச்சு. வாங்க வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது மறக்காமல் இந்த பாப்கார்னையும் வாங்கிட்டு வந்தாச்சு. மற்றவங்க டிமார்ட் வரதுக்கு ரீசன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் டிமார்ட்டுக்கு வரதுக்கு முக்கியமான ரீசனே இந்த பாப்கார்ன் தான். வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு பிரியாணி தான் சாப்பிட்டேன். என் லைஃப்பில் இவ்வளோ கம்மியான அளவு பிரியாணி நான் சாப்பிட்டதே கிடையாது. பட் என்ன பண்ணுறது, கேலரி லிமிட்குள்ளே சாப்பிடணும்னு தான் இவ்வளோ கம்மியாக சாப்பிட்டுருக்கேன். அண்ட் இன்னைக்கான பேலன்ஸ் ஸ்டெப்ஸ் கவுண்ட்டை மொட்டை மாடலே கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே வந்து இன்னைக்கான 10 பேஜஸையும் படித்து முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.